ஹாய் கைஸ். இந்த விட நம்ம வந்து அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேசஸ்லாம் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம பாலிட்டியில் படிப்போம். ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டான கேசஸ்லாம் வந்து நம்ம படிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கரி பிரசாத் அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா 1951. சங்கரி பிரசாத் கேஸ். ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வெதர் பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. சரிங்களா? அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதுன்னா, பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன்க்ளூடிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதில் முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஸ்ட்ரென்தன்ஸ் பார்லிமெண்ட்ரி அத்தாரிட்டி அண்ட் செட் த இனிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி ஆர்டிகல் 13. ஸோ ஆர்டிகல் 13 வச்சு தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து அமெண்ட் பண்ண முடியுன்றது வந்து நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தட் இஸ் கால்டு, அதை தான் வந்து சிக்னிஃபிகன்ஸாக இந்த கேஸில் வந்து சொல்கிறாங்க. செகண்ட் கேஸ், சஜான் சிங் விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1965. மேலே என்ன இருக்கும், அதாவது இந்த மேலே என்ன கேஸ் நடந்துச்சோ பார்லிமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு சேம் தான். அதை அப்படியே தூக்கி கீழே கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ சஜான் சிங்கும் சங்கன் சங்கரி பிரசாத் ரெண்டுமே ஒரே கேஸு. வருஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கரி பிரசாத் வந்து 1951, சஜான் சிங் வந்து 1965. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஐசி கோல் கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஓகே, ஐசி கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967. இதில் வருஷங்கள் தான் முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் ரிஸ்ட்ரிக்ட் ஆர் டேக் அவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதில் அமெண்ட் பண்ண முடியுமான்னு இருந்தது. இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. பார்லிமெண்ட் கெனாட் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது ஒரு கட்டாய இதுவாக இருக்கும். மக்களுக்கான உரித்த மக்களோட உரிமை அது. ஸோ அதை வந்து நம்ம எதுவும் மாற்றவோ எடுக்க முடியாது, அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை அமெண்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. எது கோலக்நாத் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த 1967 கேஸில். ஓகேவா? த மேஜர் ஷிஃப்ட் இன் கான்ஸ்டியூஷன் இன்டர்பிரிட்டேஷன், பார்லிமெண்ட் பவர் வாஸ் ரிஸ்ட்ரிக்டட். இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால பார்லிமெண்ட்டோட பவர் வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் பாஸ்டு த 24th அமெண்ட்மெண்ட் டு ரிஸ்டோர் பார்லிமெண்ட்ஸ் அமெண்டிங் பவர். அது வந்து 24th பவர் அமெண்ட்மெண்ட் கொடுத்து அந்த இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 1973 நல்லா ஞாபகம், முக்கியமான கேஸு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த இந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், கேசவனந்தா பாரதி கேஸ். ஓகே, இதில் இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெதர் த பார்லிமெண்ட் ஹேஸ் அன்லிமிட்டெட் பவர் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன். பார்லிமெண்ட் நினச்சா எவ்வளோ வேணாலும் அமெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதுன்னா, பார்லிமெண்ட்டை கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியும், பட் அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ஆல்டர் பண்ணவோ இல்லை டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி அண்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் பண்ணவோ இல்லை ஆல்டர் பண்ணவோ முடியாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. இதோ பாருங்கள், சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், ஜுடிஷியல் ரிவ்யூ, செக்யூலரிசம், ஃபெடரலிசம், ரூல் ஆஃப் லா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், செப்பரேஷன் ஆஃப் பவர், பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இதெல்லாம் வந்து முக்கியமான அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிம்பிள். இதுக்கப்புறம் இந்திரா காந்தி கேஸ். ஓகேவா? இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நரேன். இந்திரா காந்தி விசஸ் ராஜ் நரேன். அவங்களோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1975. ஸோ 1973ல் கேசவானந்தா பாரதி கேஸ் நடந்திருக்கும். 1975ல் ராஜீவ்காந்தி கேஸ், இந்திரா காந்தி கேஸ் நடந்திருக்கும். சிம்பிள். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேலிடிட்டி ஆஃப் 39th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இன் ஷீல்டிங் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் எலெக்ஷன். அதாவது 39வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டரோட எலெக்ஷனை காப்பாற்றுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆகுதுன்னா, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதில் வந்து ஃப்ரீயாக
ஃபேராக எலெக்ஷன் நடக்கணுன்றது விதி. சரி, எழுதப்பட்ட விதி. அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அமெண்ட்மெண்ட்டை டவுன் பண்ணிடுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை மொத்தமாக எடுத்துடுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 1976 அதுக்கு அடுத்த வருஷத்துல ஏபிஎஸ் கார்பஸ் கேஸ் ஒன்று நடக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜபல்பூர் ஏடிஎம் ஜபல்பூர் விசஸ் சிவ்காந்த் சுக்லா. ஓகே, சிவ்காந்த் சுக்லா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வெதர் ரைட் டு லைஃப் இஸ் சஸ்பெண்டட் டியூரிங் எமர்ஜென்சி. இதில் வந்து என்ன ஹேபிஸ் கார்பஸ் கேஸ் போட்டு லைஃப் டு அந்த அதாவது 1975ல் இந்திரா காந்தி வந்து ஏகப்பட்ட எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எமர்ஜென்சி பேஸ் பண்ண ஒரு கேஸ் இது. ஓகே. லை ரைட் டு அந்த அதான் எமர்ஜென்சியில் அந்த ஆர்டிகல் 21 வந்து நமக்கு இது பண்ணிடுவாங்கல்ல, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கல்ல, அதை தான் கேட்குறாங்க. ஸோ டூரிங் எமர்ஜென்சி சிட்டிசன்ஸ் கேனாட் அப்ரோச் கோர்ட் ஈவன் ஃபார் ரைட் டு லைஃப். ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அந்த இது கொண்டு வந்தது. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, சரி, அதாவது எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஆர்டிகல் 19 அண்ட் 21 வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். அதுதான் வந்து இந்த இதில் வந்து தீர்ப்பாக சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஒர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இன் தி இந்தியா கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்ட்ரி. இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இந்தியாவோட ஒர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. இதுக்கப்புறம் 1980ல் மினர்வா மில் கேஸ் நடக்குது. மினர்வா மில்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்குறாங்கன்னா, கேன் பார்லிமெண்ட் அமெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் இட் செல்ஃப். அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அமெண்டிங் பவர் இஸ் இட் செல்ஃப் ஏ பேசிக் ஸ்ட்ரக்சர். அமெண்ட்மெண்ட் பண்ணுறதே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சிலதெல்லாம் வந்து தூக்கிடுறாங்க. பேலன்ஸ்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பியை வச்சிடுறாங்க. சிம்பிள் அஸ் தட். ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1994. அதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து 1994 போயிடுறாங்க. அதில் எஸ்ஆர் பொம்மை. ஓகே, பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 365 பிரசிடென்ட்ஸ் ரூல், 356 பிரசிடென்ட் ரூலு. ஓகே, அதாவது ஸ்டேட்டு எமர்ஜென்சி போடுறாங்கல்ல அது. பிரசிடென்ட்ஸ் ரூல் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. மெஜாரிட்டி மஸ்ட் பி டெஸ்டட் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ். செகுலரிசம் இஸ் த பார்ட் ஆஃப் அ பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? அந்த ரூல் மேபி இந்த கேஸ் என்னன்னு எனக்கே புரியல. ஸோ இதை மட்டும் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க அந்த வருஷத்தை மட்டும். அதுக்கப்புறம் 9th வந்து பார்த்தீங்கன்னா, விஷாகா விசஸ் த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997. ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளாக பார்ப்போம். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ். அதை செக்ஷுவலி ஹராஸ் பண்ண ஒரு கேஸ் இது. ஸோ லே டவுன் விஷாகா கைட்லைன்ஸ் யூசிங் இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேஷன் போஸ்கோ. ஓகே, சாரி, போக்ஷ் ஆக்ட். இதுவும் எனக்கு புரியல, ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் ஐஆர் கோயில் 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 ஹோ விசஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட பஞ்சாயத்து இது. 2007. நல்ல ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க, சரியா? இதுக்கப்புறம் வந்து 2007ல் இதில் என்ன, லாஸ் ஆர் பேஸ்ட் இன் த 9th ஷெட்யூல் இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. எனி 9th ஷெட்யூல் லா வயலேட்டிங் பேசிக் ஸ்ட்ரக்சர் கேன் பி ஸ்ட்ரக் டவுன். ஓகேவா? அதாவது 9th ஷெட்யூலில் இருக்க இது எல்லாமே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வருமா வராதான் கேட்குறாங்க. அதில் வந்து நோ சொல்லி பேசிக் ஸ்ட்ரக்சரை கெடுத்துச்சுன்னா அதை டவுன் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கேஸ் புட்டசாமி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. இட்ஸ் ரைட் டு ப்ரைவசி இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து புட்டசாமி என்ன சொல்கிறாங்க, ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு எஸ், ப்ரைவசி இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. ஓகே.
பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜோசஃபைன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸு 2018 நடந்தது. இதில் வந்து அடல்ட்ரி லாவா, வேலிடிட்டி ஆஃப் அடல்ட்ரி லா செக்ஷன் 497 ஐபிசி ஸ்டக் டவுன் ஆஸ் அ அன்கான்ஸ்டிடியூஷனல், ட்ரீட்டட் உமன் ஆஸ் ப்ராப்பர்ட்டி, வயலேட்டிங் ஈக்குவாலிட்டி. ஸோ உமனை வந்து ப்ராப்பர்ட்டி மாதிரி ட்ரீட் பண்ணதுக்கும் ஈக்குவாலிட்டியை வயலேட் பண்ணதுக்கும் அந்த இதே தூக்கிட்டாங்க. ஓகே, டன். அதுக்கப்புறம் இது பெருசாக இதில் யூஸ் ஆகாது. இந்திரா ஸ்வாயினி, இது ஒரு முக்கியமானது. மண்டல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1992 முக்கியமான கேஸு. 1992 மண்டல் கேஸு. மண்டல் கேஸுனாலே வந்து ரிசர்வேஷன் தான். ஓகேவா? சிம்பிளாக ரிசர்வேஷன் போட்டு போயின்னே இருந்துருங்க. 27% ஃபார் ஓபிசி ரிசர்வேஷன் ரெக்கமெண்டட் பை மண்டல் கமிஷன். முடிஞ்சு. இந்திரா ஸ்வானி. சரியா? ஸோ மண்டல் கேஸ்னா ரிசர்வேஷன் 27% ஓபிசி. சம்பகம் துரைராஜன் துரைராஜனா சம்பகம் துரைராஜன் 1951 கேஸு. இதில் என்ன சொல்கிறாங்க? கம்யூனல் ரிசர்வேஷன் இன் தி மெட்ராஸ் ஸ்டேட்டு. கம்யூனல் வைஸ் ரிசர்வேஷன் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டில் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டக் டவுன், அதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன வருதுன்னா, ஸ்டக் டவுன் தி கேஸ்ட் பேஸ்டு கோட்டா சிஸ்டம். அந்த கேஸ்ட் பேஸ்டு கோட்டா சிஸ்டத்தையே எடுத்துட்டாங்களாம், டவுன் பண்ணிட்டாங்களாம். லீட் டு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு. அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு ஆடட் ஆர்டிகல் 15 செக்ஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான கேஸு பெருபாரி யூனியன் கேஸ். பெருபாரி யூனியன் கேஸு 1960 நடந்தது. கேன் இந்தியா cede டெரிட்டரி டு எனி அனதர் கண்ட்ரி? அதாவது கொடுக்கவோ வாங்கவோ முடியுமான்னு கேட்குறாங்க. அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, டெரிட்டரி ரெக்வயர்ஸ் எ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368. ஸோ டெரிட்டரி எடுக்க முடியும், கொடுக்க முடியும். அதுக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போடணும். அந்த அமெண்ட்மெண்ட் போட்டால் தான் இதுவே நடக்கும். ஓகேவா? அந்த நிலத்தை கொடுக்குறதோ வாங்குறதோ இல்லை பேர் மாற்றுறதோ நடக்கும் அப்படி சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. தட்ஸ் இட். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே பெருசாக இதில் முக்கியமான கேசஸ்ன்னு எதுவும் இல்லை. அவ்வளோதான். இதோட வந்து இதுதான் முக்கியமான கேசஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது. இது வந்து யூபிஎஸ்சியோட மெட்டீரியல். உங்களுக்கு வேணும்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு இதை அட்டாச் பண்ணி விட்றேன். ஸோ திஸ் இஸ் கைஸ். நல்லா வீடியோ திருப்பி ஒரு தடவை பார்த்து நல்லா படிங்க, ஈஸியாக இருக்கும். ஒரு 5-6 கேசஸ் தான் முக்கியம் நம்ம ஸ்கூல் புக்கில் 10th வரைக்கும் இருக்கிறது. எஸ், see you guys tomorrow. Bye.